Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1054 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு பக்கம் லூஃபிக்கும் கைடோவுக்கும் சண்டை மேல பயங்கரமா போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஜாக்க காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெரஸ்பரோவையும் காலி பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்க. அதுக்கப்புறம் அந்த பேசல் ஹாக்கின்ஸ் இருக்கானே அவன் கூட கில்லர் சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனா அங்க பெரிய பஞ்சாயத்து என்னன்னா அவனை கொன்னா யூஸ்டஸ் கிட்ட செத்து போயிடுவான். அப்படி ஒரு வேலைத்தனத்தை பண்ணி வச்சிட்டான். இப்ப கில்லர் பேசல் ஹாக்கின்ஸ கொல்லணும்னா யூஸ்டஸ் கிட்ட கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் இவனை கொல்லணும். அது எப்படி அவனோட கேப்டன் அவனே கொல்லுவான். அதனால அவனுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பிக்மாம் வேற உசுர வாங்கிட்டு இருக்கா. இப்பதான் சொல்ல போனா இந்த முக்கியமான சண்டையே காட்டுறானுங்க. இப்ப கில்லருக்கும் ஹாக்கின்ஸுக்கும் 6 மாரா சண்டை நடக்குது. தப்பித்தவரி கூட அவனை அட்டாக் பண்ணிட கூடாது. அவன் மேல வெட்டுப்பட்டுச்சுன்னா அந்த வெட்டு யூஸ்டஸ் கிட்ட மேல விழும். அதனால அட்டாக்க தடுக்க ட்ரை பண்றதுனால கில்லருக்கு கண்ணா பின்னான்னு குத்து விழ ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா கண்ணா இப்பவே அடி வாங்க ஆரம்பிச்சிட்ட, எல்லாம் முடிய போகுது போல அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண உடனே அங்க கில்லர் சிரிச்சுட்டு இருப்பான். அவன் தான் என்ன பண்ணாலும் சிரிப்பானே, அது இவனுக்கு தெரியல. என்ன இவன் சிரிக்கிறான்? ஏய் நீ எல்லாம் சிரிக்கவே மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடா வித்தியாசமா இப்படி சிரிக்கிறேன்னு இன்னும் விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது இவன் ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு. என்ன பண்றது, அவனை ஜெயில புடிச்சு கெட்டி போட்டு துவன்னு துவச்சு வச்சிருந்தப்போ சாப்பிடறதுக்கு எதுவுமே குடுக்கல. அந்த டைமுங்கும் போது இந்த ஒரோச்சி இந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா உன்னோட கேப்டனை காப்பாத்துற வாய்ப்பை நான் தர்றேன்னு இந்த பழத்தை அவன்கிட்ட கொடுத்து கடைசியில மோசமா கொலகாரனா சுத்த விட்டுட்டான். அப்ப சிரிக்க ஆரம்பிச்சவன் தான் இப்ப வரைக்கும் விடாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்சவன ஹாக்கின்ஸ் விழுந்து விழுந்து சிரிப்பான். ஒரு பயங்கரமான கில்லரு கடைசியில சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இனிமேட்டு நீ சேடா இருந்தா கூட இப்படித்தான் சிரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். தடுக்கிறன்னு தெரிச்சு போய் விழுவான். இனிமேட்டு அவனை எதிர்த்து இவனால சண்டை போட முடியாது. இப்படி பொம்மை மாதிரி அடி வாங்கி தெரிச்சுக்கிட்டு இருக்கியப்பா டம்மி பீஸ்ன்னு கிண்டல் பண்ண உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். என்ன கண்ணா டென்ஷன் ஆகுறியா? என்னைய சைலண்ட் ஆகணும்னா அதுக்கு நீ என்னைய கொல்லணும். வா என்னைய கொல்லு இல்ல வெட்டு என்ன வேணாலும் பண்ணு. நீ தயங்கணும்னு அவசியமே இல்ல. அது என் கையா இருந்தாலும் சரி காலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு எங்க பிடிச்சிருக்குதோ அங்க வெட்டு அப்படின்ட்டு அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது யூஸ்டஸ் கிட்டோட ஆளுங்க அங்க வந்துருவானுங்க. அவனுங்க பேசல் ஹாக்கின்ஸ பார்த்தவன செம்மையா கடுப்பாயி, டே துரோகி எங்க கேப்டனை ஏமாத்தி அவரையே சிக்க வச்சில்ல, உன்னைய சும்மா விட மாட்டோன்னு வேகமா அட்டாக் பண்ண வருவானுங்க. உடனே கில்லர் வேண்டான்னு தடுத்துருவான். ஏன்டா ஏன் இவன் நமக்கு துரோகம் பண்ணவன், இவனை விடக்கூடாது, இங்கேயே இந்த ஸ்பாட்லயே கொன்னு புதைச்சிருவாமா. போங்கடா மூலகட்ட முட்டா பயிலாம், இங்க இவனை கொன்னுட்டு போயிட்டீங்கன்னா யூஸ்டஸ் கிட்ட செத்துருவான்டா. அவன் உயிரை காவு வாங்குறக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான்டா இந்த காவாலி பையன் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்ப என்னன்னா இவங்க கேப்டனை அவன் ஹாஸ்டேஜா வச்சிருக்கான். அந்த டால் இதுதான். இவன் மேல இப்ப என்ன டேமேஜ் ஆனாலும் அந்த டேமேஜ் அப்படியே அவனுக்கு அங்க போயிடும். இப்போ இவனோட தலை அங்க தனியா வெட்டிட்டாங்கன்னா அங்க யூஸ்டஸ் கிட்டோட தலை தனியா போயிடும். இல்ல நெஞ்சில குத்தி ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டானுங்கன்னா அதே மாதிரி யூஸ்டஸ் கிட்டுக்கு அங்க குத்து விழும். என்ன ஓகேவான உடனே அவங்களுக்கு செம்மையா கடுப்பாகும். இப்ப அவன் பிக் மாமை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி அவன் பண்ண அட்டாக்லயே அங்க அவன் தோக்க போறது உறுதி. இல்ல இன்னும் நீங்க அட்டாக் எல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அவன் சர்வைவ் ஆகவே மாட்டான். இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாத்துக்குமே வெறியாவும். இவன் கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுனே இப்ப தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷனே இல்லடா அடி வாங்கி சாகுங்கடான்னு சொல்லி அவன் தான் அவன் கத்திய ஏதோ பாம்பு மாதிரி நெல்லியெல்லாம் வைப்பானே அப்படி சாட்ட மாதிரி மாத்தி கில்லரோட மூஞ்சில ஒரே அடி அந்த மாஸ்கே கிராக் விட்டுரும். ஒன்னு இவன் அடிபட்டு சாகணும், இல்லன்னா யூஸ்டஸ் கிட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டு இவனை கொல்லணும். ஆனா அப்படி இவங்க பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கில்லரா தான் சொல்லுவான் நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன்னு உடனே அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு அவன் கில்லரை வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான். அதே நேரம் இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கு நெஞ்சில பலமான அடிங்கிறதுனால அவனால முடியல, ரத்தம் ஓவரா போயிட்டு இருக்குது, பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். நார்மலாவே இந்த பிக் மாமா சமாளிக்கிறது பெரிய தலைவலி. இதுல இந்த காயத்தோட அவன் என்ன பண்ண போறானோ அவளே கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னப்பா கண்ணா முக்கிட்டு இருக்கேன்னு லாலாம் பாத்துட்டு நீ பேசாம போய் ரெஸ்ட் எடு, தேவையில்லாம குறுக்க வந்து உசுர விட்டுறாதம்பா. அவன் சொன்னா எங்க யூஸ்டஸ் கிட்ட கேப்பான், நீ வாய மூடுறா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்னு மறுபடியும் சண்டைக்கு தான் வந்து நிப்பான். இப்ப என்னன்னா அடிபட்டு இருக்க இதே நிலைமையில அவன் திருப்பி இதே மாதிரி சண்டையை போட்டுட்டு இருந்தானா அப்புறம் அவன் நிலைமை இன்னும் மோசமாயிரும். கெட்ட பசங்க பூரா இப்படித்தான் அடம் பிடிக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் 4 போடு போட்டாதான் சரியாகும்னு கத்திய ஓங்கி இழுப்பா. அவன் அங்க பஞ்ச் பண்ண வருவான். அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவான், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு. ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. என்ன யூஸ்டஸ் கிட்டு பண்ணு கவலைப்படாத கெலட்டு லேடி, என்ன பத்தி எல்லாம் நீ கவலை பண்ணுன்னு அவசியமே இல்ல. நீ சாகறதுக்கு முன்னாடி நான் எப்படி சாவேன், உன்னை போட்டு தள்ள போறதே நான் தானே அப்படி இப்படின்னு சொல்லி அவன் அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தா திடீர்னு ப்ரோமோத்தியஸ் இடையில வருமா, அவனை இடையில தூக்கி வீசிடுவா. யூஸ்டஸ் கிட்டு இது எதிர்பார்க்கல. ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் ஆள் இருக்குதா, நம்ம லாங்க இருக்கானே அவன் ஸ்வாப் பண்ணி விட்டு காப்பாத்திடுவான். உடனே அவளுக்கு கடுப்பாயிருச்சு. லா தேவையில்லாம குறுக்க வந்து வேலையை பார்த்துட்டு உனக்கும் தண்டனை கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு இப்படி
இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த பேசல் ஹாக்கின்ஸ் வீம்புக்குன்னே செவுத்துல இடிச்சுக்கிறான் போல. அதனால இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கு வலிக்குது. அடுத்தடுத்து அங்க அடி விழுந்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. இவனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க யாருக்கும் புரியல. பிக் மாமுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. என்னப்பா பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிட்ட போல, ரைட்டு அப்படியே ஆடாம அசையாம இரு, அவன் தலையை மட்டும் தனியா வெட்டி எடுத்துறேன் அப்படின்ட்டு ஓங்கி அவ வெட்ட வரத பார்த்துட்டு யூஸ்டஸ் கிட்டு கடுப்பாயிருவான். கொய்யால கொஞ்சம் விட்டா இவன் ஓவரா ஆடிட்டு இருக்கான்னு கல்ல தூக்கி வீசி அதுக்கப்புறம் நம்ம போய் அங்க ஸ்வாப் ஆகி மரண மாசம் ஒரு ஷாக் ஒண்ணு கொடுப்பான். அவளே கேர் ஆயிட்டா. அதை பார்த்த ப்ரொமீத்தியஸ் எங்க அம்மா மேலையாடா கைய வைக்கிறேன்னு லாவா அடிச்சு திருக்க விட்டுரும். அந்த டைம் பிக் மாம் செம்மையா கடுப்பாயி ஒரு ஜம்ப போட்டு ஒரே வெட்டா விட்டுவா. ஒக்காமக்கா அங்க இருந்த 2 பேரும் திருச்சிருவானுங்க. இப்ப 2 பேரும் மட்டும் அவ ஜாலியா டிசைட் பண்ணிட்டு இருப்பா. ஆமா இவங்க இல்ல யார முதல்ல கொல்லலாம், அவனை கொல்லலாமா இல்ல அவனை விட்டுட்டு இவனை கொல்லலாமா, 2 பேருமே எனக்கு சுத்தமா பிடிக்காதே, சட்டு புட்டுன்னு கொல்லணுமே அப்படின்ட்டு அங்க ஒரே ஆர்வம். பாவம் நம்ம பையன் யூஸ்டஸ் கிட்டு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கடலோட எம்பரர் கூட பெர்ஃபெக்ட்டான ஒரு சண்டைக்கு வந்திருக்கான். இந்த டைமுங்கும் போது அவன் செத்தான்னா அது அவனோட பைரட் கெரியருக்கே ஒரு பெருத்த அவமானம். அவளை சாகடிச்சிட்டு செத்தானா பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாம செத்து போயிட்டானா. தலை வேற பயங்கரமா வலிக்குது, என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. லாபம் பார்த்துட்டு ஏன்டா பாடியில ஏதாச்சும் பிரச்சனையா, என்னாச்சு உனக்குன்னு கேட்டா அவனுக்கே தெரியல எப்படி சொல்லுவான். பிக் மாமுக்கு சந்தோஷம், நான் கொல்லாட்டி கூட நீயே செத்துருவ போல. காமெடி பீஸ்னு அவ ஒரு சைடு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான், இங்க கில்லர் ஒரு சைடு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். வேற ஒண்ணு இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி தான் அந்த பேசல் ஹாக்கின்ஸ் செவுத்துல போய் டம்மு 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 டம்முன்னு முட்டிட்டு இருக்கான். இந்த பேக்லாண்டு பயில்கள் பாத்துக்கிட்டு இருக்கானு இல்ல, பட்டானே புடிச்சவனை அமுக்க வேண்டியதானே. அவங்க கேப்டனை கொண்டுகிட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. கில்லர் தான் கதறுவான், எப்படியாச்சும் அந்த லூசு பையில போய் தடுங்கடான்னு. எங்கத்தான் தடுக்கிறது, அவன் அங்க முட்டுற முட்டுக்கெல்லாம் இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. என்னடா நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு அங்க மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க கில்லர் முடிவு பண்ணிட்டான், நீ ஒழுங்கா யூஸ்டஸ் கிட்ட விட்டுட்டு வேணா என் உயிரை எடுத்துக்க, நான் அதுக்கு தயாரா இருக்கேன்ட்டு அவனுக்கு பதிலா இவன் உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டான். சரி இதுக்கப்புறம் கில்லர் நிஜமாவே செத்து போயிட்டானா இல்ல ஏதாச்சும் புத்திசாலித்தனமா ட்ரை பண்ணி கில்லரும் யூஸ்டஸ் கிட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.